Magic lens நம்ம வந்து 10th max lesson 1 relation and functionல example 1.4 இந்த சம்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ क्वेश्चन படிச்சுக்கலாம். let a is equal to 3 4 7 8 and b is equal to 1 7 10 which of the following sets are relation from a to b. அதாவது எந்த செட் வந்து a to b க்கு ரிலேஷனா இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இப்போ நம்ம a-வையும் எடுத்து b-யும் எடுத்து கிராஸ் பண்ணிட்டு என்னென்ன செட் ரிலேஷனா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ a cross b ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னென்னு a எடுத்துக்கலாம். 3 4 7 8 ஓகேவா? இப்போ வந்து கிராஸ் நம்ம b யோட கிராஸ் பண்ணுறோம். 1 7 10 இப்போ கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி கிராஸ் பண்ணிக்கலாம்னா 3 1 3 7 3 10 அடுத்து 4 1 4 7 4 10 அடுத்து 7 1 7 7 7 10 அடுத்து வந்து 8 1 8 7 8 10 ஓகே. இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம R1ல ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3 7 4 7 7 10 8 1 நம்ம இப்போ a cross bன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் வந்து இந்த 4 நம்பர் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வந்து 3 7 இருக்குது, இங்கேயும் 3 7 இருக்குது, இங்கே 4 7 இருக்குது, இங்கேயும் 4 7 இருக்குது, இங்கே 7 10 இருக்குது, இங்கேயும் 7 10 இருக்குது, இங்கே 8 1 இருக்குது, இங்கேயும் 8 1 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன எழுதிக்கலாம்னா R1 contains a cross b and thus இப்போ நம்ம எழுதிக்கலாம்னா R1 is a relation to a cross b. அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். R2 இப்போ R2ல வந்து 3 1 4 12 இருக்குது. ரெண்டும் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து 3 1 இருக்குது. ஓகேவா? இங்கே 4 12 இருக்கா, இங்கே வந்து 4 10ஓட முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே 4 12 இல்லை. இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 3 1 4 12 belongs to எதுக்கு belong toனா R2 but 4 12 does not belongs to a cross b. So therefore R2 is not a relation to a cross b அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ எழுதிக்கிறோம். இப்போ அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். R3 3 7 4 10 7 7 7 8 8 11 8 7 8 10 இங்கே வந்து 3 7 இங்கேயும் 3 7 இருக்குது. இங்கே வந்து 4 10 இங்கே வந்து 4 10 இருக்குது. இங்கே 7 7 இங்கே வந்து 7 7 இருக்குது. இங்கே 7 8 இங்கே 7 8 இல்லை. ஓகேவா? அடுத்து இங்கே 8 11 இங்கே வந்து 8 11 இல்லை. ஓகேவா? அடுத்து வந்து 8 7 8 7 8 10 8 10 இப்போ நம்ம இது என்னென்ன எழுதிக்கலாம்னா 3 7 4 10 7 7 8 7 8 10 is belongs to a cross b. 7 8 8 10 does not belongs to a cross b. It is not a relation to a cross b. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் சம். The arrow diagram shows a relationship between the set P and Q. Write the relation in. ஓகேவா? நமக்கு வந்து 3 செட் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செட் பில்டர் ஃபார்மு, அடுத்து ரோஸ்டர் ஃபார்மு, அடுத்து தேர்டாக என்ன நம்ம சொல்ல போகிறோம்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இங்கே வந்து ஏரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பிக்கு என்னென்ன செட்டில் நம்பர்ஸ் இருக்குன்னா 5 6 7 8, கியூக்கு வந்து 3 4 5. இப்போ நம்ம இதை வந்து செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம்னா இன் செட் பில்டர் ஃபார்ம் இங்கே நமக்கு ஒரு காமனான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ இங்கே வந்து 5 3 இங்கே வந்து 5 3 இருக்குது. இப்போ வந்து நமக்கு அதே மாதிரி 6 4
7 5. இங்கே வந்து என்னென்ன காமனாக தெரியுதுன்னா எல்லா நம்பருக்கும் வந்து 2 நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அப்போ 5,3 இஸ் ஈக்குவல் டு 2. இங்கே 6,4னா இங்கே 2 இருக்குது. அப்போ 7,5னா 2 இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலான்னா வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆரில் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நமக்கு இப்போ எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லி நமக்கு 2 இது தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் கமா ஒய். இப்போ வந்து இதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குன்னா ஒய்வுக்கு வந்து எக்ஸோட 2 நம்பரை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ ஓகேவா? ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே தானே இந்த மாதிரிலாம் தெரியுது. 5 மைனஸ் 3னா இங்கே 2 நம்பர் வந்து மிஸ் ஆகுது. ஸோ வந்து 2 நம்பர் நம்ம லெஸ் பண்ணி போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ. ஓகே, இதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். அடுத்து வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லலாம்னா இங்கே கொடுத்துருக்க ஏரோ டயக்ராமில் இப்போ 5 3 6 4 7 5 இந்த ஏரோ வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுதோ ஸோ அந்த இதை தான் வந்து நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதலாம். இப்போ எல்லாம் 5,3 6,4 7,5 இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டொமைன்னா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிற கொஷின். இங்கே வந்து ரேஞ்ச் அப்படின்னா வந்து ஆன்சர் இங்கே வந்து ரைட் சைடில் இருக்குது. டொமைன் ஆஃப் ஆர் அப்படி என்னென்னு பார்த்தோன்னா 5 6 7. இங்கேருந்து ரிலேஷன் வந்து இதுக்கு போயிருக்கு, அந்த மாதிரி தான் டொமைன் ஆஃப் ஆர். அடுத்து வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா இங்கே எதுக்கெலாம் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 3 4 5. ஸோ இங்கே எழுதிக்கலாம் 3 4 5. அவ்வளோதான் இந்த சம்.